ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதியக்குழு, அதாவது 8th பே கமிஷனில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும், அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதியக்குழுக்கான ஜாக்பாட் அடேங்கப்பா 50% வரைக்கும் ஊதிய உயர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓய்வூதியத்தில் அதிரடி ஏற்றம் இருக்கும். ஆல்ரெடி எவ்வளோ ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமாகவே வரப்போகுது இந்த 8th பே கமிஷனில். அதாவது 8th பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் 8வது ஊதியக்குழுவில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் இருக்கும், இதனால் யாருக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், இது எப்போது அமலுக்கு வரும், இவற்றை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்த்துக்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஜனவரி மாதம் 8வது ஊதியக்குழுவிற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓய்வூதியத்திற்கு ஒரு புதிய பரிணாமத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே ஹைக் இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக சேலரி வாங்குறவங்களுக்கும் இன்க்ரிமெண்ட் கம்பல்சரி இருக்கும். வர்ற ஜனவரி 2026 அப்புறம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வரும் மாதங்களில் பல முக்கிய செய்திகள் கிடைக்க உள்ளன. இது அவர்களின் நிதிநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஊதியக்குழு ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்படும். 8வது ஊதியக்குழுவின் கீழ் திருத்தப்பட்ட விகிதங்கள் ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த ஆணையம் சுமார் 1 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். இதில் 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அடங்குவார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 7வது ஊதியக்குழுவில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் நல்ல அதிகரிப்பு இருந்தது. எனினும் கடந்த 10 ஆண்டுகளில் விலைவாசி, பணத்தின் மதிப்பு ஆகியவற்றில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆகையால் அடுத்த ஊதியக்குழுவான 8வது ஊதியக்குழுவின் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர். 8வது ஊதியக்குழுவின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி இந்த முறை ஃபிட்மேன் ஃபேக்டர் 2.28 முதல் 2.86 வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிட்மேன் ஃபேக்டர் என்றால் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு பெருக்கி ஆகும். ஊழியர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ஃபிட்மேன் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது இந்த சம்பள உயர்வை ஃபிட்மேன் ஃபேக்டர் படி ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கால்குலேட் பண்ணக்கூடியதான் இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மேன் ஃபேக்டர் 2.57 இருந்தது. இதன் காரணமாக குறைந்தபட்சம் சம்பளம் ரூ.7,000 18,000 அதிகரிச்சது. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த ஊதிய குழுவில் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 7,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க 7th பே கமிஷனில் 18,000 சம்பள உயர்வு அதிகரிச்சது. அதன் அடிப்படையில் இந்த முறை ஃபிட்மேன் ஃபேக்டரை பொறுத்து அடிப்படை சம்பளம் 40 to 50% அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். அதாவது ஒருவரது அடிப்படை சம்பளம் 50,000 என்றால் அது ஒரு 70,000 முதல் 75,000 வரை அதிகரிக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. சம்பளத்தில் அகவிலைப்படியை இணைப்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 2 முறை திருத்தப்படும். அகவிலைப்படி TA அப்படின்னு சொல்லப்படும் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 8வது சம்பள குழுவில் ஒரு பெரிய மாற்றமாக அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம். இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை மேலும் அதிகரிக்கும். இது அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் பிற கொடுப்பனவுகளையும் பாதிக்கும். இது தவிர ஜூலை 2025 மற்றொரு அகவிலைப்படி உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுக்கு கூடுதல் நிவாரணத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கலாம். முந்தைய சம்பள குழுக்கள் மத்திய ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளன. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் நம்ம ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளவு பொருளாதார நிதி நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 7th பே கமிஷன் அமைஞ்சது. அதே மாதிரி இதுவும் இருக்கும். ஸோ இப்போது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போது 8வது சம்பள குழுவிடமிருந்து ஊழியர்களுக்கு இதே போன்ற எதிர்பார்ப்புகள் உள்ளன. குறிப்பாக அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் மத்தியில் தங்கள் செலவுகளை சமப்படுத்த போராடும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஆணையம் நிதி நிவாரணம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மன உறுதியையும் அதிகரிக்கும் என கூறப்படுகின்றன. அதாவது அவங்க வழங்கக்கூடிய இந்த 8வது ஊழியக்குழு 8th பே கமிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் நிதி நிலைமைகளை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படும் ஊதிய உயர்வு பற்றி புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 18,000, பேசிக் சேலரி ஒரு 18,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.28 மற்றும் 2.86 ஃபிட்மேன் ஃபேக்டர்களில் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என இங்கே பார்க்கலாம்.
ஓய்வூதிய உயர்வு, அதாவது ஒரு ஓய்வூதியதாரர் அடிப்படை ஓய்வூதியமாக 30,000 பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 2.28 மற்றும் 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ரூ. 68,400 இருக்கும். 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் படி பார்த்தீங்கன்னா 85,800 இருக்கும். ஃபைனலாக இந்த 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் 2.28 இல்லை அப்படின்னா 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த ஊதிய உயர்வு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 2026 இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு கம்பல்சரி வந்துடும். ஓய்வூதியதாரர்களுக்கும் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜோ அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் அவங்களுடைய சம்பளம் வந்து ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வழங்கப்படும். ஸோ மத்திய அரசு வழங்கக்கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ரொம்பவே சீரியஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு சேவைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே திட்டமிடப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய 6 மாதத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சு எவ்வளவு பர்சன்டேஜில் கொடுப்பாங்க, என்ன அமௌண்ட் வரும், ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹைக் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.